இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டா 2024 ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்ட் ஆன வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாகவே இதோட ஃப்ரண்ட் லுக் பற்றி பார்த்தோன்னா, இந்த கிரெட்டாவில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் தான் மேஜராக அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் பார்த்தீங்கன்னா செல்டாஸில் இருக்கிற மாதிரி கனெக்டிங் டிஆர்எல் கொண்டு வந்துட்டாங்க. த்ரூ அவுட் பார்த்தோம்னா இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஹசார்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் தான் ஆகுது. ஹுண்டாயோட லோகோவுமே மாற்றிட்டாங்க. இன்னொன்று இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 ஏடாஸ் வந்துடுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அதோட கேமராவுமே இருக்கும். லெவல் 2 ஏடாஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஹுட்டில் நமக்கு ஸ்போர்ட்டி லுக்குக்காண்டி சும்மா ஒரு ஹம்ப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் எல்இடி லோ பீம் ஹை பீம் வந்துடும். ஆனால் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் கிடையாது. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா டியூல் டோன் டைமண்ட் கட் வந்து கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த காரில் 360 டிகிரி கேமரா வராது. ஆனால் உங்களுக்கு வந்து படல் லேம்ப் கொடுத்துட்றாங்க. ரெக்கோ சென்சார் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு மட்டும்தான் இருக்குது, பேசஞ்சர் சைட்ஸு கிடையாது. மேலே பார்த்தோம்னா மேலே ரூஃப் லைட் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட்டு ஒரு ஷோகேஸுக்கு தான். அதாவது பேனோரமிக் சன்ரூஃப்மே வந்துடும் இந்த காரில். சேம் க்ரோம் டோர் ஹேண்டில் தான் எல்லா இதுக்குமே. ரியர் டயர் சைஸுமே சேம் தான். உங்களுக்கு 17 இன்ச்சு டியூல் டோன் டைமண்ட் கட் தான் வந்துடும். இதுதான் நியூவாக அப்கிரேடான ரியர் லுக்கு. உங்களுக்கு ரியர் வைப்பர் வந்து டீஃபாகர் வந்துடும். ப்ளஸ் ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்துடும். மேலே உங்களுக்கு ஷார்ஃபின் ஆண்டனாவே வந்துடுது. பின்னாடி உங்களுக்கு டைல் லேம்ப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக எல்இடி யூனிட் தான். பட் ஹவவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி போலவே சேம் தான். பின்னாடியும் வந்து உங்களுக்கு கனெக்டிங் டெயில் லைட் தான் வரும். நான் சொன்ன மாதிரி இதே வந்து ஹாலஜன் தான் ரிவர்ஸ் லைட்டு. மொத்தமாக அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா ரியரில் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன காஸ்ட் கட்டிங்காக என்னன்னு தெரியல. இந்த காரோட பூத் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 433 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்பீக்கர் போஸ் சிஸ்டம் வந்துடுது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் லைட்டுமே வந்துடும். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஸ்டெப்னி டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டயர் சைஸோட கம்மி தான். அது அங்கே ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது பழைய கிரெட்டாக்கும் புது கிரெட்டாக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரியர் சீட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் ஃபியூல் டேங்க் வந்துடுது. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது டீசலுங்கிறனால உங்களுக்கு ஆட்லூவும் சேர்த்து தான் வரும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி சன்சைடுமே வந்துடுது. இந்த ஜென்ரேஷனில் இந்த ப்ரைவசி சன்சைடு கொடுத்தது என்கிட்ட கேட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சன்னை பிளாக் பண்ணுது. மேட் ஃபினிக்ஸில் உங்களுக்கு க்ரோம் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன்லாம் கிடையாது, நார்மல் தான். போஸ் சவுண்ட் சிஸ்டம் ப்ளஸ் கீழே வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்துடுது. இந்த கார் சீட் இப்படி வராது. நான் இருங்க உங்களுக்கு ஒரிஜினல் சீட் எப்படி வரும்னு காட்டுறேன். இதான் இந்த கிரெட்டா எஸ்எக்ஸ் டெக்கு கூட வர சீட்ஸு. அதாவது மற்ற இடத்துலலாம் அதில் லெதர் வரும். கரெக்டாக நீங்கள் உட்கார இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் தான் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுற கார் ஓனர் வந்து அவங்க ஓன் ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து சீட் கவர் மாற்றிட்டாங்க. மேலே வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு சன்ரூஃப் வந்துடுது. அதே மாதிரி டிரைவர் சைடு தவிர மொத்தம் எல்லாருக்குமே ஹேண்டில் வந்துடும். பின்னாடியே 2 இயர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரு பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு பேசஞ்சர் சைட்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம். இன்னொன்று சொல்ல மறட்டேன். இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60/40 ஸ்ப்ளிட்டும் ப்ளஸ் கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணிக்கலாம் பின்னாடி. இப்போ என்னால் ஒத்த கையில் வந்து கேமரா பிடிச்சிட்டு பண்ணுறதுனால எல்லாம் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் அந்த லீவரை பிடிச்சி கொஞ்சம் தள்ளினீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் சீட்டை கொஞ்சம் பின்னாடி சாய்ச்சிக்கலாம். நேர்கவே நான் சொன்ன மாதிரி தான் டிரைவர் சைடுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கோ சென்சார் வருது. பேசஞ்சர் சைஸு கிடையாது. இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளைண்ட் வியூ மானிட்டர் இண்டிகேட்ரு. இங்கனக்குள்ளே உங்களுக்கு மிரர்லேயும் தெரியாத ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அங்கனக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும் மிரரில். மற்றபடி எல்லா டோர்லேயும் எல்லாமே சேம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து டிரைவர் சைட்லேருந்து இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம். இந்த காரோட நெக்ஸ்ட்டு மேஜரான சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய கிரெட்டாக்கும் இந்த கிரெட்டாக்கும் இன்டீரியர் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மிரர் ஃபோல்டிங்கு, அப்புறம் ஒன் டச் அப் அண்ட் டவுன் டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவருக்கு மட்டும்தான் உங்களுக்கு எலிமினேட்டட் கீ ஒரு அந்த பட்டன் வரும். மற்றபடி எந்த எதுக்குமே உங்களுக்கு எலிமினேஷன் கீ வராது. இது வந்து பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது. இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறது.
இப்போது நம்ம இந்த காரோட இன்ஜின் பேயை பற்றி பார்த்துடலாம். இது ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் தான். இதே இன்ஜின் தான் ஹுண்டாயில் எல்லா கிரெட்டா வென்யூ எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணுறாங்க, டீசல் இன்ஜினாக. இந்த காரோட டீசல் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி லேட்டர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நார்மல் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டர் சீட்ஸ்லாம் கிடையாது. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டாப் பட்டன், ஹெட்லைட் லெவல் ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுற பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏர்லி வெர்ஷனில் வந்து மேலே இருக்கும், இந்த தடவை கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது. நம்ம இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக நான் சொல்கிறேன். இதான் அந்த நியூ கிரெட்டாவோட இன்டீரியர். ஏர்லி வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. புதுசாக இந்த காரில் ரொம்ப மேஜராக நோட்டீஸ் பண்ணுற வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒரே டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சோல்லேருந்து டிஸ்பிளேயும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏடாஸோட பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்னாடியே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் இருக்க நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு நார்மல் வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பர்லாம் கொடுக்கல. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் சாஃப்ட் டச் மெட்டீரியல்லே கொடுத்துருக்காங்க. அது பிடிக்கிறதுக்கே நல்லா இருக்குது க்ரிப்பாக. ஸ்டேரிங் வந்து ஹைட்டு ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் ரேவே பண்ணிக்கலாம். என்னால் ஒன் ஹேண்டில் ரே பண்ண முடியல, அதனால் ஹைட்டு மட்டும் பண்ணி காட்டுறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உள்ள மேஜர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டம், பேசிக்காக உள்ள ஃபியூச்சர்ஸு எல்லாமே ரீஃபியூல் எப்போ ப்ளஸ் இந்த ஆடாஸ் இருக்கனால அங்கே கீழே உங்களுக்கு இந்த ரோட் ஸ்பீட் லிமிட்டுமே காட்டிடுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபுல்லாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, மேஜர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக ஜியோ 7 வந்துடுது. ப்ளஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்டு தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னு கேட்டோம்னா, இந்த காரில் உங்களுக்கு ப்ளூ லிங்க் ஆப்ஷன் இருக்குது. ப்ளூ லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோன்லேருந்தே கார் இன்ஜின் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்று இந்த காரில் வந்து டியூயல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நம்ம சிக் பண்ணுற பட்டனை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோன்னா 2 சைடும் நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். நம்ம 2 சைடுமே சேமாக இருக்க மாதிரி வச்சாச்சு. ப்ளஸ் வேறு எந்த ஃபீச்சர்ஸும் இல்லை, புதுசாக அப்டேட் பண்ணல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் பட்டன்ஸாக. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ராக் மாற்றுற பட்டன்ஸ் வந்துடுது. அத்தனைக்கும் சிங்க்கு கொடுத்துமே 2 சைடும் தனித்தனியாக காட்டுது டியூயல் ஜோனு. அது இப்போ நம்ம சேமாகவே வச்சிடலாம். இங்கேயும் உங்களுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துட்டோம்னா 2 சைடுமே உங்களுக்கு சேமாக மாறிடும். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு டீஃபாகர், ரியர் டீஃபாகர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லா ஆக்சஸும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துடுது. ப்ளஸ் 12 வாட் உங்களுக்கு நார்மல் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த யூஎஸ்பி பின் வச்சு தான் நீங்கள் மாற்ற முடியும். எல்லாத்துக்குமே டைப் சி கொடுத்துட்டு இதுக்கு மட்டும் யூஎஸ்பி பின் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதுக்கு. இயர் நாப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க கேமரா மாதிரி. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமரா சேஞ்ச் ஆகுது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360க்கும் ஒரு சென்சார் வந்துடுது, ஆனால் கேமரா வராது. ப்ளஸ் கேமராவோட ஆங்கிள் வந்து நீங்கள் 2 விதமாக மாற்றிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கீழே பார்க்குற மாதிரியும் பேக் பார்க்குற மாதிரியும். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ப்ளஸ் ஆம்ரெஸ்ட்டு கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்க க்ளவ் பாக்ஸுமே ஒரு டீசெண்டான சைஸ் தான். ப்ளஸ் உங்களுக்கு ஏர் கூலிங் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பரைஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபோன் வச்சிங்கன்னா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். மேலே இருக்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 8 ஸ்பீக்கர் சிஸ்டம்ங்கிறனால போஸோடது மேலே ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. ஆட்டோ டிமிங் ரியர் கொடுக்கல. மற்றபடி இந்த எஸ்ஓஎஸ் பர்ஸ், இந்த ப்ளூ லிங்கோட பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. நம்ம நேரத்துக்கு தான் க்ளோஸ் பண்ண வராது, நம்ம கீழே வச்சுருவோம். ப்ளஸ் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒயிட் லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அட் அ டைமில் எல்லாமே ஓப்பன் முடியும். ப்ளஸ் சன்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டச் பண்ணிங்கன்னா சன்லைட் மட்டும் ஓப்பன் ஆகும். அடுத்து உங்களுக்கு சன்ரூஃப் ஓப்பன் பண்ணால் நான் கொஞ்சம் இப்போ ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் ஓப்பன் ஆகாது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும். அடுத்து ஒரு தடவை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே 2மே சேர்ந்து க்ளோஸ் ஆகிரும். தனித்தனியாக க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேன்டிட்டி மிரர் கொடுக்கல, வெறும் டோல் ரிசிப்ட் மட்டும்தான் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் யார் டோல் ரிசிப்ட் யூஸ் பண்ணுறான்னு தெரில. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேன்டிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க, ஆனால் லைட்டு கிடையாது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 ட்வீட்டர்ஸுமே உங்களுக்கு இருக்குது, ரைட் சைடும் லெஃப்ட் சைடும்.
ஸோ டோட்டலி 8 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். சவுண்ட் குவாலிட்டி வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, போஸோட சவுண்ட் சிஸ்டம் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று நான் சொல்கிறேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் தான். ஏர் டெலிவிஷன் யூஸ் பண்ண கிரிட்டாலையும் இதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதோட மேக்ஸிமம் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 113 பிஹெச்பி அட் 4000 RPM. அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் டார்க்கு அட் 1500 RPM. இதோட ட்ரைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் 6 கியர். எமிஷன் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா BS6 phase 2. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2610 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காரோட வித்து பார்த்தீங்கன்னா 1719 mm கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த காரோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் மேஜரான பார்க்க வேண்டிய ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ இந்த காரோட என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் சொல்கிறேன். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி SUV, தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த கார் மேனுவல் டீசல் வேரியண்ட்டுங்கிறனால உங்களுக்கு பவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவையான இடத்துல பவருமே இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதான் என்னோடய ரிவ்யூ இந்த நியூ ஹுண்டாய் கிரெட்டா ஃபேஸ் லிஃப்டான வெர்ஷனை பற்றி. நெக்ஸ்ட்டு காரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.